வணக்கம், ஜஸ்மினி ஃபுட்ஸுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாங்கள் கோழி மிளகு பிரட்டல் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன தேவைன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் நான் இதை வெட்டி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்து வச்சுக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுக்கேன். 5 பச்சை மிளகாய், 1 மேசக்கரண்டி இஞ்சி இடித்து எடுத்து வச்சுக்கேன். 5 செத்தல் மிளகாய், 1.5 மேசக்கரண்டி மிளகு, 1 தேக்கரண்டி நச்சீரகம், 1/2 மேசக்கரண்டி பெருஞ்சீரகம், 1/2 தேக்கரண்டி மஞ்சள், உப்பு தேவையான அளவு, கறிவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன், ரம்பையில் 1 தேசிக்காய். இவ்வளவு பொருட்களையும் வச்சு கோழி மிளகு பிரட்டல் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி கோழி மிளகு பிரட்டல் செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல கழுவி வச்சு அதுக்குள்ள மஞ்சள், இஞ்சி பூண்டு, உப்பு, தேசிக்காய், கையால் பிரட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ண விடுவோம். இப்போ தான் அது சுவை வரும். ஓகே, இதை ஒரு 30 நிமிஷம் மேரினேட் பண்ண வச்சுடுவோம். அடுப்பை மெல்லிய சூட்டில் வச்சுக்கொண்டு பெருஞ்சீரகம், நச்சீரகம், மிளகு இந்த 3ஐயும் வறுத்தெடுத்து வறுத்துலப்பம். வறுக்கைக்கு மிளகுடைய வாசனை வருது. வறுத்த உடனே சுட 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 அரைக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆற விட்டா பிறகு அரைக்கணும். நச்சீரகம், பெருஞ்சீரகம் அதில் கலர் மாறக்க தெரியும். இது வறுபட்டுட்டு இதில் கலர் மாறிக்கொண்டு வருது பாருங்க. அப்போ வறுபட்டுட்டு அப்போ ஓகே, கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற வைப்போம். இது வறுத்து முடிஞ்சது. இது கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு பிறகு அரைக்கலாம். ஓகே, கோழி மிளகு பிரட்டலுக்கு தேவையான வெங்காயத்தை வெட்டுவோம். இதை இப்படி ஸ்லைஸாக வெட்டுவோம். அப்போ தான் டேஸ்டாக இருக்கும். சின்ன சின்னன்னா அகலம் பெருசாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு. அதே மாதிரி பச்சை மிளகாய் வெட்டணும். பச்சை மிளகாய் பாதி பாதியாக நடுவால் இப்படி வெட்டிங்கன்னா ஓகே. இப்போ தான் டேஸ்ட் பச்சை மிளகாயும் வரும். இப்படி வெட்டிங்கன்னா ஓகே. கோழி மிளகு பிரட்ட தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். இனி வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஓகே, நாங்கள் இன்றைக்கு மண் சட்டியில் சமைக்க போகிறோம். சட்டி சூடாயிட்டான்னு சொல்லி இந்த கையை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் வைக்க அதுலேருந்து வரும். அதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் பாவிக்கிறேன் நான். ரம்பையில் ஏற்கனவே வெட்டி வச்ச வெங்காயத்தை மிதக்க சேர்ப்போம். இதோட ஏற்கனவே எடுத்த செத்த மிளகாயம் சேர்ப்போம்.
வெங்காயம் வந்து வதங்கி வந்துட்டு ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுக்க சிக்கனையும் இதோட சேர்த்துக்கொள்வோம். கொஞ்ச நேரம் வந்து மூடி வச்சு அவிய விடுங்க சிக்கனை. அப்போ தான் சிக்கன் அவிஞ்ச பிறகு அதுக்கு தேவையான மிளகு மசாலா அதுகளை சேர்ப்போம். அதுக்கு முன்னால் வந்து மிளகு நச்சீரகம் வறுத்து வச்சுனாங்களான்னு அதை அரைப்போம். நாங்கள் ஏற்கனவே நச்சீரகம் பெருஞ்சீரகம் மிளகு வறுத்து வச்சுனாங்க, ஆறிட்டுது. இப்போ அரைப்போம் வாங்கோ. நான் வந்து அம்மியில் அரைக்க போகிறேன். உங்கள்கிட்ட கிரைண்டர் இருந்தால் கிரைண்டரில் அரைக்கலாம், இல்லாட்டி உரல் இருந்தாலும் உரலில் இடித்து எடுக்கலாம். அதில் ஒரு கொஞ்சம் பவுடராக எடுத்திங்கன்னு சொன்னால் ஓகே இருக்கும். ஓகே, இதுவும் வந்து நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கேன். ரெடி ஆகிட்டு இந்த சட்டியில் இந்த கிண்ணத்தில் இறக்குவோம். இந்த அம்மியில் இருக்கிறதையும் கொஞ்சம் தண்ணி விட்டு எடுப்போம். கோழி மிளகு பிரெட்டில் தேவையான மிளகு மசாலா ரெடி. வாங்க சிக்கன் அவிஞ்சிட்டா என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் எல்லாம் நல்லா அவிஞ்சிருக்கு. சிக்கன் இருக்க தண்ணியும் வந்து நல்லா வத்திட்டு இந்த டைமில் வந்து நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்ச மிளகு மசாலாவையும் இதோட சேர்த்துக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா. இதோட வந்து ஏற்கனவே வெட்டின பச்சை மிளகாயையும் அதாவது கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு அவிய விடுவோம். அப்போ தான் மிளகு பிரட்டல் அந்த மசாலாண்ட டேஸ்ட்டும் வந்து அந்த இறைச்சியோட கொஞ்சம் சேர்ந்து போயிருக்கும். இந்த தண்ணியெல்லாம் வத்தி வரைக்கும் வத்தி வரணும். அதுக்கு நல்லா வடிவாக கிண்டி விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு மூடி அவிய விடுங்க. கொஞ்சம் தண்ணி வத்தினா பிறகு கோழி இறைச்சி மிளகு பிரட்டல் கரையை வளர்க்கலாம். ஓகே, அதில் இருக்க தண்ணி எல்லாம் வத்திட்டுது. கோழி மிளகு பிரட்டல் ரெடி ஆகிட்டு நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.